இந்த வேதத்தை கர்த்தர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். இனி வரக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பரலோகத்தோடு இணைக்கப்பட்டு பரலோகத்தில் நம்முடைய வாழ்க்கையை துவங்கும் போது அதற்கேற்ற சாயலை பெறுவதற்கு இந்த பூமியில இருக்கும்போதே நாம் என்னென்ன மாதிரி ஆயத்தங்களை செய்ய வேண்டும் என்பதை அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதுக்கெல்லாம் எழுதி கொடுக்கப்பட்ட புஸ்தகம் தான் வேத புஸ்தகம். எதுக்கு கொடுத்தாங்களோ அந்த நோக்கத்தை தெரிஞ்சு அந்த நோக்கத்திற்கு ஏற்ற விதத்தில் சரியாய் பயன்படுத்தினா தான் அது சரியான பிரயோஜனத்தை நமக்கு கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், வேதத்தை மற்றவர்களுக்கு புத்தி சொல்றதுக்கு நம்ம வாசிக்கிறோம். சில ஊழியக்காரர்கள் ஊழியத்தில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான் வாசிப்பாங்க. இன்னும் சிலர் அந்த வசனத்தை தெரிந்து கொள்வதற்காக வாசிப்பாங்க. என்னமோ போட்டிருக்கிறது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் வேதம் நம் கைகளில் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நீங்கள் தேவனோடு வாழும் முறையை கற்றுக்கொள்வதற்காக.